ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேது நீக்கம் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிட துளிகள் என்ற தலைப்பில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு பாவத்திலேயும் ஒரு கிரகங்கள் நின்ற பலன், மற்றொரு கிரகங்களோடு சேர்ந்த பலன் மற்றும் அந்த பாவங்களை தொடர்பு கொள்ளும் கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து அதனுடைய பலன்கள் எப்படி மாறுகிறது என்பது சார்ந்த தகவல்களை கொடுத்து வருகிறோம். இதில் இப்படி துளிகளாக கொடுக்கிறீர்கள், இதை எப்படி ஜாதகத்தில் ஒப்பிட்டு பார்ப்பது என்று நிறைய கேள்விகள் மக்களின் மனதில் எழ வாய்ப்பிருக்கிறது. எடுத்துக்காட்டாக 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய தசாபுத்தி நடக்கும் காலம் எதிரி, கடன், நோய், அவமானம், சின்ன சின்ன இழப்புகளை கொடுத்தே தீரும். இதில் சரலக்கணங்கள், ஸ்திர லக்கணங்கள், உபயலக்கணங்கள் என்ற 3 வகை இருக்கிறது அல்லவா? அதில் எந்த லக்கணம் என்று பாருங்கள். சரம் என்றால் அவமானம் உண்டு, ஸ்திரம் என்றால் இழப்பு உண்டு, உபயம் என்றால் நோய் உண்டு. இதில் எந்தவித மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை. இதில் அந்த சரம், ஸ்திரம், உபயம் இந்த 3இல் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் அதனுடைய அம்சத்திலும் ராசியிலும் ஒரே கட்டம், ஒரே ராசியாக அல்லது ஒரே லக்னமாக அமைவதற்கு பெயர் வர்க்கோத்தமம் என்று பெயர். அந்த மாதிரி அமைந்திருந்தால் இழப்புகளோ, அவமானமோ, சிரமமோ, நோயோ கடினமாக இருக்கும் அல்லது நாம் எதிர்கொள்ளும் அளவுக்கு சிரமத்தோடு இருக்கும். இதை கணக்கில் கொள்ள வேண்டும். அடுத்து அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கு எந்த கிரகம் நிற்கிறதோ அந்த கிரகம் கோச்சாரத்தில் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட உறவுகளோடு, அந்த பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட தன்மைகளோடு பாதிப்பு இருக்கும். இதில் மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில் இந்த கிரகங்களுடைய தன்மையை அனுசரித்து கிரகம் நின்ற வீட்டு வேலையை செய்யும். அது எப்படி செய்யும் என்றால், தான் நின்ற கிரகத்தினுடைய நின்ற நட்சத்திரத்தினுடைய சாரத்தை அனுசரித்து அதனுடைய தன்மையோடு செய்யும். கடன் வரும் என்பதில் சந்தேகமில்லை. அதில் எப்படி வரும் என்பதை நின்ற நட்சத்திரத்தினுடைய காலை அனுசரித்து தகவல் தர வேண்டியிருக்கும். அவ்வளவுதான். இப்படி நான் தரக்கூடிய ஜோதிட துளிகள் அனைத்தும் ஒரு தரமான ஜோதிடர்களாக இருக்கும் பட்சத்தில், ஒரு 8 வருடம் அல்லது 10 வருட அனுபவத்தை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த தகவல்கள் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்பதை மாற்று கருத்தில்லை. சரி, இப்படி பேசிக்கொண்டே போனால் காணொளி வளர்ந்து கொண்டே போயிருக்கிறது. சரி, தகவலுக்கு வருவோம். 6ஆம் பாவத்தினுடைய தொடர்ச்சியே இது. இந்த 6ஆம் பாவத்தினுடைய தொடர்ச்சியில் ஏற்கனவே நிறைய 6ஆம் பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட தகவல்களை நிறைய கொடுத்திருக்கிறோம். அதை தொடர்ந்து 6இல் செவ்வாயும் சனியும் நிற்க பிறந்தவர் சூரியனாவது ராகுவாவது பார்க்க, லக்னாதிபதி பார்க்க, லக்னாதிபதி ஈனமாக தீராத ரோகமும் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இந்த ரோகம் ஏனம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, சனி எலும்பு சம்பந்தப்பட்டது, செவ்வாய் இரத்தம் சம்பந்தப்பட்டது, ராகு சூரியன் தொடர் வியாதிகள் அல்லது தொற்று வியாதிகள் அல்லது நீண்ட நாளாக இருக்கும் வியாதிகளை அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கிறது. 6ஆம் இடத்தில் சனியும் குளிகனும் நிற்க, ராகு, கேது, ஆதித்தன் அதாவது சூரியன், செவ்வாய் பார்க்க சுபதிருஷ்டி இல்லாவிட்டால் சயரோகத்தால் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரன் ஜலராசியாக இருக்க, சஷ்டாதிபதியும் ஜலராசியில் இருக்க, ஜலஸ்தானாதிபதி பார்க்க மூத்திர கிருச்சின ரோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அதிமூத்திரம் என்று சொல்லலாம். இதில் அனுபவத்தில் 1-2 ஜாதகங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த அனுபவத்தில் இருக்கக்கூடிய இந்த மூத்திர கிருச்சின ரோகம் என்பது நம்மை அறியாமலேயே சிறுநீர் வெளியேறி விடுவது அல்லது கனவில் சிறுநீர் வெளியேறுவது அல்லது இயல்பான நிலையில் இருக்கும் பொழுது சில அதிர்வுகளை உடல் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது
சிறுநீர் வந்து விடுவது, இது போன்ற சூழ்நிலைகளை தருவது. இந்த சந்திரன் ஜலராசியாக இருந்து சஷ்டாதிபதியும் ஆறுக்குரியவனும் ஜலராசியில் இருக்க, ஜலஸ்தானாதிபதி பார்க்க, ஆறுக்குரியவன் பார்க்க, அவர்களுடைய தசாபுத்தி அந்தரம் நடக்கும் பொழுது இந்த நோய் நடைமுறையில் வருகிறது என்பதை கண்கூடாக பார்த்திருக்கிறோம். 6ல் சந்திரன் சனி நிற்க, சனி கேந்திரஸ்தானத்தில் இருக்க அல்லது விரயஸ்தானத்தில் இருக்க, பாவி நிற்க, பாவி அங்கீசம் ஏற பீனிசம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் இடத்துக்குரியவன் பலம் இல்லாமல் இருக்க, லக்னத்தோன் பலகீனமாக இருக்க சக்தி குன்மம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துருஸ்தானாதிபதி கேந்திரத்தில் இருக்க, பாவகரகம் பார்க்க, 6ஆம் இடத்துக்குடையவன் பாவிகள் பார்க்க சத்துரு வர்த்தனை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எதிரியினால் தொந்தரவும் கண்டமும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லக்னாதிபதி 6ல் நிற்க, 6குடையவன் லக்னத்தில் இருக்க, சனி குளிகன் கூடியிருக்க சத்துருவால் தொந்தரவுகளும் வேதனைகளும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துருஸ்தானாதிபதி அஸ்தமன நேசனாயிருக்க அல்லது நிற்க முடமாயிருக்க, அதாவது பாதிக்கப்பட்டிருக்க, லக்னாதிபதி பலவானாயிருக்க சத்துரு நாசம் உண்டாம், அதாவது எதிரியை நாம் வெற்றி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப சுலபமாக சொல்ல வேண்டுமென்றால் 6குரியவன் பலம் குறைந்திருக்க, லக்னாதிபதி பலம் கூடியிருக்க எதிரி நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வருவான். 6குரியவன் பலம் அதிகமாக, லக்னாதிபதி பலம் குறைய எதிரியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் நாம் போகிறோம். அதில் 2குரியவன் 12ல் இருந்தால் அதனால் விரயம் வரப்போகிறது. 4குரியவன் 12ல் இருந்தால் உடல்நலம் பாதிக்கப் போகிறது. 7குரியவன் 12ல் இருந்தால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இப்படி அந்த காரக பாவஸ்தானத்துக்குரிய அதிபதியும் காரக கிரகங்களும் நமக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கிறதோ அல்லது எந்த ஸ்தானத்தில் இருக்கிறதோ அந்த ஸ்தானத்தினுடைய பலனை ஒட்டி நமக்கு பலன் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. லக்னாதிபதி 6ல் நிற்க, 6குரியவனால் பார்க்க பெற, 6ஆம் இடமும் லக்னத்திற்கு 6குடையவன் லக்னத்தில் நிற்க அதிகமான மன உளைச்சலால் மனநோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. குரு சுக்கிரன் 6ஆம் உடையவுடனோட கூடியிருக்க, லக்னத்தில் சனி ராகு செவ்வாய் இருக்க ஞாதி பீடை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது இந்த வார்த்தைக்கு எனக்கு இன்னும் அர்த்தம் வழங்கவில்லை. உங்களுக்கு அனுபவத்தில் இந்த ஞாதி பீடை என்ற வார்த்தைக்கு விளக்கம் தெரிந்திருந்தால் கருத்து பெட்டியில் கருத்துக்களாக கொடுங்கள், அதையும் பார்ப்போம். லக்னாதிபதி சுபனாக இருக்க, 6குடையவன் சந்திரனும் கூடியிருக்க, கேந்திர கோணத்தில் புதன் இருக்க ஞானிகளால் ஜீவனம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6குடையவன் பாவியாக நீச அங்கிசமேறி குரூர ஜஸ்தி ஆங்கிசத்தில் இருக்க பாதிப்புகள் அதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6குடையவன் 6ஆம் வர்க்கமேறி பாராவதந்தாங்கி சமாயிருக்க, பாராவதாங்கி சமாயிருக்க அவன் பலகீனனாயிருக்க பாதிப்புகள் அதிகம். பாக்கியோன் 6ல் இருக்க, 6குடையவன் அல்லது 6குடையவன் சனி செவ்வாய் கூடி பார்க்க அக்னியால் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஜாதகத்தில் அப்படியே ஒத்து போயிருக்கிறது. லக்னன் பூரண பலமாயிருக்க, சஸ்டேஷன் குளிகனுடன் கூடியிருக்க அக்னியால் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுக்கிரன் 6ல் பலமாயிருக்க, சுபக்கிரக திருஷ்டி இல்லாமல் இருக்க இவன் நித்தியம் மதுபானம் புசிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வாழ்நாள் முழுவதும் போதையில் இருப்பான் என்று அர்த்தம். அடுத்து 7ஆம் பாவம் சார்ந்த தகவல்களை இந்த பதிவு தருகிறது. இதிலிருந்து தொடர்ந்து ஒரு 2-3 காணொளிகள் 7ஆம் பாவம் சார்ந்த தகவலாக இருக்கும். 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் ஸ்திரீ விரோதத்தால் அர்ப்பணாவான், விவாகம் விளம்பரமாய் நடக்கும், சாஸ்திர சம்போகம் பண்ணுவான். அதாவது சாஸ்திரத்தின் மனைவியை விட சாஸ்திரத்தின் மேல் அதிக ஈடுபாடு இருக்கும், அதையே சாஸ்திர சம்போகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவையில்லாமல் கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அல்லது புரிதலை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். தேசாந்திரம் போவான், அந்நியர் வீடுகளில் புசிப்பான், ஸ்திரீ மூலியமாய் ஐஸ்வர்யம் உண்டு, ஸ்திரீ வார்த்தையில் பிரியமாய் இருப்பான். 7ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் பெண் ஜாதி பேரில் பிரியமும் அவன் வார்த்தையும் கேட்பான், தூஷணமாயிருப்பான், நல்ல விவாகம் உண்டு, கலத்திரத்துக்கு நோய் உண்டு, உடனே அவள் இருக்க மறு திருமணம் செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. களத்தரம் 2 செவ்வாய் திசை பொசிப்பில் கடைசி அந்தரத்தில் ரோகம் உண்டு, ஸ்திரீ விரோதத்தில் அர்ப்பணாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே 7ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது என்பது அவ்வளவு சால சிறப்பான தகவலாக நடைமுறை அனுபவத்தில் பார்க்கவில்லை.
ஏனென்று கேட்டால் அவர்களுக்குள் சபலம் இருந்து கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் எப்படிப்பட்ட மனைவி இருந்தாலும் மனைவி அல்லாத ஒரு பிற பெண்களுடன் அவர்களுக்குடைய ஈடுபாடும் அதீத விருப்பமும் இருக்கும். அதனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. 7ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பவர்கள் 7ஆம் இடத்திற்கு அது பாதகஸ்தானமாகவோ லக்னத்துக்கு மாரகஸ்தானமாகவோ இருக்கும் பட்சத்தில், அதாவது ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் இருந்து அந்த சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் 4ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த சந்திரன் என்ற அந்த காரகத்துவம் கொண்ட பெண்ணால் அவருக்கு மரணமோ மரணத்துக்கு நிகரான கண்டமோ உண்டு என்பதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். ஆக 7ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது ஒரு வகையில் ரம்மியமான வாழ்க்கையை தருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதை புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணை அமைந்து வாழ்க்கையை இம்சித்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. செவ்வாய் இருந்தால் வயிற்றில் இரத்தம் விழும், அக்ஷய ரோகம் உண்டு, சகோதரங்கள் மெத்த உண்டு, வெகு புத்திமான், வெகு மாதுருண்டு, கலஸ்தர தோஷம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் சற்று முரண்பாடான தகவல்கள் உள்ளே ஒளிந்திருக்கிறது. 7ஆம் இடத்தில் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் அது 10ஆம் இடத்தை பார்க்கிறது, அதிகார தோரணையுள்ள ஜீவனத்தை தருகிறது. அதனால் அவர்கள் காலத்தை கடைபிடிக்கும் எண்ணம் உள்ளவர்களாக அமைந்து விடுகிறார்கள். அந்த காலத்தை கடைபிடிக்கும் தன்மையிலிருந்து அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மாறுவதில்லை. அதற்கு இசைந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கொண்டால் அல்லது இசைவான வாழ்க்கை துணை அமைந்துவிட்டால் சிறப்பாக இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் தினமும் கச்சேரி தான், அதாவது சண்டை கச்சேரி என்று சொல்லலாம். ஆக இதைவிட 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது தோஷம் என்று பார்க்கும் பொழுது யார் யாருக்கு அது தோஷம் என்று பார்த்தால் மகர இலக்கணத்துக்கு 7இல் செவ்வாய் இருப்பது கடுமையான தோஷம். ஏனென்று கேட்டால் லக்கணத்துக்கு 11க்குரியவன் பாதகாதிபதி, சரலக்கணத்துக்கு 11க்குரியவன் பாதகாதிபதி. அவன் மகர இலக்கணத்தில் உச்சம் பெறக்கூடிய தன்மை உள்ளவன். அவன் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் இருந்தால் 4ஆம் இடத்துக்காரன் 7ஆம் இடத்தில் இருப்பது என்பது அம்மாவுக்கும் மனைவிக்கும் வாழ்நாள் முழுவதும் கருத்தோடு கூடிய கசப்பு இருக்கும். அந்த கருத்துக்கும் கசப்புக்கும் இடையில் அந்த ஜாதகம் பயணிக்க வேண்டியிருக்கும். அதே சமயத்தில் அடுத்து துலா லக்கணத்துக்கு மட்டும் 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது என்பது அவ்வளவு சிறப்பானதில்லை. அதில் செவ்வாய் திசை வராமல் இருப்பது மிக மிகச் சால சிறந்த விஷயம். ஏனென்று கேட்டால் 2-7க்குரிய மாரகாதிபதி மரண பயத்தை தராமல் அந்த செவ்வாய் திசை அவர்களை கடக்க விடுவதில்லை என்பது நடைமுறை அனுபவம். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் வலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ எம என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.